வணக்கம். இப்போ நாங்கள் கியூ பார்த்து கொண்டிருக்கிறோம். கியூ இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்குள்ள நீங்கள் அரேயை யூஸ் பண்ணி கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்றால் சுருக்கமாக சொல்கிறேன், விளங்கிக் கொள்ளுங்க. என்கியூ என்று சொன்னால் புதுசாக ஒரு எலிமெண்ட்டை சேர்க்க போகிறீங்க. அதோட சம்மந்தப்பட்ட வேரியபிள் ரேர் பின்பக்கத்தில் நீங்கள் சேர்க்குறபடியாக ரேர் என்ன செய்யணும்டா ரேரை ஒன்றால் கூட்டி போட்டு, அப்போ இப்போ ரேர் 2 என்றால் ரேரை 3 ஆக்கி போட்டு 3வது லொக்கேஷனில் கொண்டு வந்து வேல்யூ வைப்பீங்க. அவ்வளோதான், ஒரு வேல்யூவை கூட்டி போட்டு வைப்பீங்க. டிக்யூ என்றால் என்ன செய்வீங்க என்றால், டிக்யூ என்றால் நீங்கள் வேல்யூ, அதாவது உங்களோட கியூவில் இருந்து வேல்யூ வெளியில் எடுக்கிறதுக்கான உண்டு. டிக்யூ என்றால் என்ன செய்வீங்க என்றால் ஃப்ரண்டோட சம்மந்தப்பட்டிருக்கும். ஃப்ரண்டே ஒன்றால் கூட்டி போட்டு அந்த இடத்துல இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி விடுவீங்க. அப்போ ஃப்ரண்ட் இப்போ -1 இருந்தால் 0 ஆகும். 0th லொக்கேஷனில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணி விடுவீங்க. இப்போ 5 வெளியில் வரும். இப்போ கியூவில் முன்னுக்கு இருக்கிறத வெளியில் வரும், அவ்வளோதான். இஸ் எம்டி என்றால் சைஸை பார்க்கணும். சைஸ் 0 இருந்தால் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணணும், இல்லாட்டி ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். இஸ் ஃபுல் என்றால் சைஸை பார்க்கணும். சைஸ் கூட கியூ சைஸுக்கு சமனாக இருந்தால் ட்ரூ ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும், இல்லாட்டி ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். மற்றது ஃப்ரண்ட் எலிமெண்ட் என்றது ஃப்ரண்டோட சம்மந்தப்பட்டது. ஃப்ரண்டை ஒன்றால் கூட்டி பார்க்கணும், ஆனால் கூட்டக்கூடாது. ஃப்ரண்டின் வேல்யூ -1 -1 தான் இருக்கணும். ஃப்ரண்டோட ஒன்றை கூட்டி அப்போ சைபராவது லொக்கேஷனில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணணுமே ஒழிய ஃப்ரண்டை மாற்றக்கூடாது. 5 வெளியில் எடுக்கக்கூடாதுன்ற அர்த்தம். நேற்று C2+ இம்ப்ளிமெண்டேஷன் செய்யல ஒரு சின்ன பிள்ளை இருந்தது. ஃப்ரண்ட் எலிமெண்ட் என்ற இந்த மெத்தடில் சைஸ் சைபரோட பெருசாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம் கியூவின்ட்ட ஃப்ரண்டாவது லொக்கேஷனில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்களோ அது போல் ஃப்ரண்டோட ஒன்றை கூட்டி கியூ சைஸால் பிரித்து வர மீதி சரிதானே அத்தனை, அதாவது ஒரு லொக்கேஷன் முன்னுக்கு போய் அங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். ஆனால் ஃப்ரண்டை கூட்டக்கூடாது. ஃப்ரண்ட் இதில் கூட்டப்படாது, கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட் கூட்டப்படாது. ஃப்ரண்டில் என்ன இருந்துச்சோ அந்த வேல்யூ தான் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் ஃப்ரண்டோட ஒன்றை கூட்டித்தான் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா சரி. மற்றபடி இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்தவரை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. டைனமிக் லிங்க் லிஸ்ட்டை டைனமிக் இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்தோம்டா, லிங்க் லிஸ்ட்டை பாவிச்சோம்டா ஸ்டக்கை விட கியூ கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். என்ன மாதிரிண்டா ஸ்டக்கை போலவே இனிஷியலைஸ் கியூ வண்டா என்ன செய்யணும், ஃப்ரண்ட்டுக்கு நல்லா போடணும். விளங்கிக்கொள்ளுங்க. லிங்க் லிஸ்ட்டில் அந்த ஹெட்ன்னு சொல்லப்படுறத ஸ்டக்கில் டொப்புன்னு சொன்னாங்க, இங்கே கியூவில் ஃப்ரண்ட்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஹெட்ன்னு சொல்கிற அந்த பாயிண்டரை கியூவில் ஃப்ரண்ட்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரண்ட்டுக்கு நல்லா வச்சு விட்டா மீனிங் லிஸ்ட் எம்டி, அதாவது கியூ எம்டி. அப்போ இனிஷியலைஸ் கியூண்டா அதான் மீனிங். புதுசாக ஒரு கியூவை உருவாக்குறதுண்டா அதான் மீனிங். ஃப்ரண்ட்டுக்கு நல்லா வச்சுவிட்டா சரி. அடுத்தது என்கியூண்டா உங்களோட லிஸ்ட்டில் கடைசி லொக்கேஷனுக்கு போய் புதுசாக ஒரு எலிமெண்ட்டை வைக்கிறேன்டா. இது 2 மாதிரி யோசிக்கலாம். உங்களோட லிங்க் லிஸ்ட்டில் முன்னுக்கு வேல்யூவை சேர்த்து கொண்டு போகிறது, பின்னுக்கு இருந்து வேல்யூ எடுக்கிற மாதிரி செய்யலாம். அல்லது பின்னுக்கு வேல்யூவை சேர்த்து கொண்டு போகணும், முன்னுக்கு இருந்து எடுக்கிற மாதிரி செய்யலாம். என்ன மாதிரி செய்தாலும் அது கியூ மாதிரி தான் இயங்கும். இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்டால், புதுசாக சேர்க்கிறதுண்டா முன்னால் சேர்ப்போம், எடுக்கிறத பின்னுக்கு இருந்து எடுப்போம். அப்படி பார்த்தோம்னா இங்கே நியூ நோட்னு சொல்லி ஒரு நோட் பாயிண்டரை உருவாக்கி அதுண்ட நெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வந்து ஃப்ரண்டை வைக்கிறது, ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்து நியூ நோட்டை வைக்கிறது. இது ஏற்கனவே லிங்க் லிஸ்ட் படிச்சிருந்தா தெளிவாக விளங்கும். இன்சர்ட் அட் ஃப்ரண்ட்ண்டா இந்த மெத்தட் அது வடிவாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நோட்டை முன்னுக்கு சேர்க்கறதுக்கு லிங்க் லிஸ்ட்டில் போட்டிருக்கலாம். அது வடிவாக பார்த்தீங்கன்னா சரி. அதே மாதிரி கியூவில் இருந்து ஒரு எலிமெண்ட்டை எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் முன்னுக்கு சேர்த்து கொண்டு வருவீங்கண்டா பின்னுக்கு இருந்து எடுக்கணும் கியூவில். அதே மாதிரி என்கியூன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க நீங்கள் லிஸ்ட்டில் பின்னுக்கு சேர்த்து கொண்டு வருவீங்களா ஃப்ரண்ட் முன்னுக்கு இருந்து எடுக்கணும். இப்போ இந்த உதாரணத்தின்படி நீங்கள் சேர்க்கிறது முன்னுக்கு சேர்க்கிறபடியா எடுக்கிறத பின்னுக்கு இருந்து எடுக்கணும். பின்னுக்கு இருந்து எடுக்கிறாண்டா உங்களோட லிங்க் லிஸ்ட்டில்
முதல் ஃப்ரண்டில் துவங்கி அப்படியே மூவ் பண்ணி கடைசி நோட்டுக்கு போய் இந்த கடைசி நோட்டை தான் ரிமூவ் பண்ணணும். அது கொஞ்சம் வேலை, கொஞ்சம் பெரிய வேலை. பெரிய வேலை இல்லை, அது கொஞ்சம் வேலை, கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் அதாவது கம்ப்யூட்டரில் கொஞ்சம் டைம் முக்கியம். இந்த டைமே எடுக்க பார்க்கும். டாப் எலிமெண்ட் ஈஸி என்ன, அங்கே டாப் எலிமெண்ட் அணிஞ்சு ஒன்று இருக்குமா? அடுத்த பிரச்சனை இது கியூ. அப்போ ஃப்ரண்ட் எலிமெண்ட், ஃப்ரண்ட் இஎல்டி ஃப்ரண்ட் எலிமெண்ட். இப்போ ஃப்ரண்ட் எலிமெண்ட்டா நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கள்? உங்களோட லிங்க் லிஸ்ட்டில் இப்போத்த இம்ப்ளிமெண்டேஷன் படி நீங்கள் சேர்த்து கொண்டாடுறத முன்னுக்கு சேர்க்குறீங்கள், எடுக்கிறத பின்னுக்கிறத எடுக்கிறீங்கள். என்ற முறையில் இது போல் என்ன சொல்லணும், உங்களோட லிங்க் லிஸ்ட்லேயே அப்படியே மூவ் பண்ணி கடைசி லொக்கேஷனுக்கு போய் கடைசியில் இருக்கிற டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ணி விடணும். ஆனால் ரிமூவ் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட் எலிமெண்ட். அது முக்கியம். டிக்யூண்டா ரிமூவ் பண்ணி விடணும். கடைசி எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி போட்டு அதில் இருக்கிற டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணி போட்டு ரிமூவ் பண்ணி போடணும் கடைசி எலிமெண்ட்டை, கடைசி நோட்டை. இஸ்எம்டி என்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஃப்ரண்ட்டுக்குள்ள நல் இருந்தால் 1 ரிட்டர்ன் பண்ணுறது, இல்லாட்டி 0 ரிட்டர்ன் பண்ணுறது. அதாவது எம்டியோண்டு கேட்கல ஃப்ரண்ட்டுக்கு நல் இருக்கொண்டு பார்த்தா காணும். நல் இருந்தால் லிஸ்ட் எம்டி, கியூ எம்டி, அதால் 1 ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி 0 ரிட்டர்ன் பண்ணும். இஸ் ஃபுல்ன்றது எப்போவுமே 0 தான் இங்கே வருவேன்னு சொன்னால் எப்படி நீங்கள் போட்டாலும் வேல்யூ போட்டாலும் அது வேண்டிக் கொண்டே இருக்கும். இது லிங்க் லிஸ்ட். அது பாயிண்டரை யூஸ் பண்ணீங்க என்றால், இந்த லிங்க் லிஸ்ட்ன்றதை பாயிண்டரை யூஸ் பண்ணீங்க என்றால் ஃபுல்லாகாது. ஆனால் விளங்கி கொள்ளுங்க, லிங்க் லிஸ்ட்டை அரேயாலேயும் ரெப்ரசன்ட் பண்ணுறது உண்டு. அப்படி அரேயை யூஸ் பண்ணினால் இஸ் ஃபுல்ன்றதுக்கு ட்ரூ வர சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் கடுமையாக குழம்பாமல் பாயிண்டரை யூஸ் பண்ணி செய்கிறோம்னு வச்சுக்கொள்வோம். அடுத்த டிஸ்பிளே கியூ. டிஸ்பிளே கியூ என்ன செய்யும்? ஃப்ரண்டில் இருந்து ரேர் வரைக்கும் எல்லா வேல்யூவும் டிஸ்பிளே பண்ணிவிடும். இது கிட்டத்தட்ட டிஸ்பிளே லிஸ்ட் மாதிரி தான். அப்போ ஓரளவுக்கு ஐடியா இருந்தால் காணும். விளங்கியலேண்டா, கடுமையாக விளங்கியலேண்டா, இது விளங்கியலேன்றதுக்காக டேட்டா ஸ்ட்ரக்சர் விளங்கியலேண்டு அர்த்தம் இல்லை. விளங்குற கூடியாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது கியூன்ற அட்வான்டேஜ், ஏற்கனவே ஸ்டக்கின்ற அட்வான்டேஜஸ் சொன்னாங்க. எங்கேயாவது ஸ்டக்குன்னு சொன்னால் எங்கேயாவது முதல் கொடுத்தது கடைசியாக எடுக்க வேண்டியது வந்தால் ஸ்டக் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி முதல் கொடுத்ததை முதல் எடுக்க வேண்டிய தேவை வந்தால் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆக்சஸ் என்ற தேவை இருந்தால் கியூ தான். அது நன்மை. தீமை என்றால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஃப்ரண்டில் இருக்கிற எலிமெண்ட்டை நீங்கள் வெளியில் எடுக்கிறது ஈஸி. ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு பின்னுக்கு இருக்கிறத எடுக்க இல்லாது. டிஃபிகல்ட் டு ஆக்சஸ் அதர் ஐட்டம்ஸ். 50,000 இல்லை நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படியே ஒரு கியூவில். இதில் எனக்கு 20,000வது இலக்கத்தை எடுக்கணுமெண்டா என்ன செய்கிறது? சரியான கஷ்டம். ஒவ்வொரு எலிமெண்ட்டாக முன்னுக்கு இருந்து டிக்யூ பண்ணி கொண்டு வரணும். டிக்யூ பண்ணி இன்னொரு கியூக்குள்ளே போட்டு கொண்டு வரணும். போட்டு 20வது இலக்கம் வரைக்க அந்த இலக்கத்தை எடுத்து போட்டு தொடர்ந்தும் டிக்யூ பண்ணி புது கியூக்குள்ளே போட்டு கொண்டு வரணும். பிறகு பழையபடி என்ன செய்யணும்? புது கியூவில் போட்டதை எடுத்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக டிக்யூ பண்ணி எடுத்து பழைய கியூக்குள்ள அடுக்கணும். பெரிய வேலை. அப்போ டிஃபிகல்ட் டு ஆக்சஸ் அதர் ஐட்டம்ஸ்ன்றது டிஸ்அட்வான்டேஜ். அப்போ கியூன்னு வரைக்க ஸ்டக்கும் கியூவும் யோசிக்க ஒரே மாதிரி தான். ஆனால் கியூவில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷனில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஸ்டக்கில் முன்னுக்கு இருந்து போட்டு கொண்டு வந்து எடுக்கல. இப்போ நீங்கள் டொப்புன்ற ஒரு வேரியபிளை பாவச்சு போடேக்க கூட்டி கொண்டு வருவீங்கள், எடுக்க குறைச்சி கொண்டு வருவீங்க. இப்போ குறைச்சி கொண்டு இருக்க சைபர் ஆகிட்டா எம்டி, கூட்டி கொண்டு போய்க்கல மேக்ஸிமம் இண்டெக்ஸை தொட்டுட்டா ஃபுல். கியூ அப்படி இல்லை. கியூ என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு அரேயை பாவிக்கிறீங்க. இந்த அரேயில்
வேல்யூவை போட்டு கொண்டு போகிறீங்க. இப்போ 5 லொக்கேஷன் கேட்டால் முதலாவது வேல்யூ போடுறீங்க, ரெண்டாவது வேல்யூ போடுறீங்க, மூன்றாவது வேல்யூ போடுறீங்க. இப்போ ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணுறீங்களா, அந்த அரேண்ட நீங்கள் போட்ட வேல்யூ ரிமூவ் ஆகுது. சரியா? அந்த இடம் ஃப்ரீ ஆகுது. இந்த இடத்தை நீங்கள் பிறகு தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த 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 இதை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இதில் 5 போடப்பட்டிருந்தது, இங்கே 5 போடப்பட்டிருந்தது, பிறகு 9 போட்டது, பிறகு 7 போட்டது. இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க டிக்யூ பாவிக்க இந்த 5 எடுபடும். அப்போ இந்த இடம் பிளாங்க் ஆயிடும். இப்போ புதுசாக சேர்க்க இங்கே சேர்த்து விடுவீங்க, அடுத்ததை சேர்க்க இங்கே சேர்த்து விடுவீங்க. இப்போ அடுத்ததை சேர்க்கலாமோன்னு கேட்டால் சேர்க்கலாம் தானே, ஏன் இங்கே ஒரு இடம் கிடக்கല്ലോ. அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கியூவில் கொஞ்சம் சிக்கல் வரும். அதாவது இதை கூட்டி கொண்டு போகிறீங்கள இந்த 4 தொட்ட உடனே திருப்பி சைபருக்கு வந்துடணும். இதுதான் அந்த வித்தியாசம். அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி யோசிக்கணும். இதை இந்த கியூவை ஒரு சைக்கிள், ஒரு சர்க்கிள் மாதிரி யோசிக்கணும். கூட்டுறன்னு சொன்னால் சிம்பிளாக உண்டா கூட்டி விடுறேன் அர்த்தம் இல்லை. சைபர் 1 ஆகணும், 1 2 ஆகணும், 2 3 ஆகணும், 3 4 ஆகணும், 4 திருப்பி சைபர் ஆகணும். 4 சைபர் ஆகிறதையும் கூட்டுறேன்னு நான் சொல்கிறேன். அவ்வளவுதான். அதை கவனம் வச்சுருந்தீங்கன்னா சரி, வேறு ஒரு வித்தியாசம் இல்லை கியூ இம்ப்ளிமெண்டேஷனில். சரியான ஈஸி. ஸ்டெக்கும் கியூவும் எந்த ஒரு மாதிரியான கேள்வி வந்தாலும் ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும். வடியாக படித்து வைங்கோ. எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் வடிவாக அட்டம் பண்ணலாம். இனி அடுத்த கிளாஸில் நாங்கள் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்.